எல்லோருக்கும் வணக்கம். 13 பிப்ரவரி 2026 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் பல முயற்சிகளுக்கு பின் முன்னாள் முப்படை இராணுவர்கள் மற்றும் வீரமங்களுக்கு வேண்டுகோளுக்கு வேலூர் மாவட்டத்தில் புதியதோர் வெட்டரான்ஸ் உரிமைக்குரல் என்னும் யூடியூப் சேனல் திறக்கப்பட உள்ளது. இந்த யூடியூப் சேனல் இராணுவர்களுக்கு மட்டுமா இல்லை பொதுமக்களுக்குமா? இராணுவ வீரர்களின் பற்றி என்னென்ன தகவல் கொடுக்கப்படுகிறார்கள், பொதுமக்களை பற்றி என்னென்ன தகவல் கொடுக்கப்படுகிறார்கள், இதனால் இராணுவர்களுக்கு பயன் என்ன, இராணுவர்களின் நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கிறது, அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய நலத்திட்டங்கள் என்னென்ன, அதை எப்படியெல்லாம் நாம் முறைப்படி பெற வேண்டும் என்பதை பற்றியும், இந்த யூடியூப் சேனல் திறப்பதற்கு சிறப்பு விருந்தினர்கள் யார் யார், அந்த சிறப்பு விருதுகளில் சிறப்புகள் என்ன, முன்னாள் முப்படை இராணுவர்களும் வீரமங்கையர்கள் வீர நாரிகளும் என்ன வேண்டுகோள் வைத்தார்கள், இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வாங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூது செய்த போதிலும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஆர்மி எனக்கு வெறும் ஜாப் இல்ல, இட்ஸ் மை லைஃப். வேலூர் மாவட்டம் என்றாலே நமக்கு பல நினைவுகள் வரும், ஸ்பெஷலி இராணுவர்களுக்கு வரும். தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்காட்டான மாவட்டம், பல சிறப்புகள் மிக்க மாவட்டம், பல புரட்சிகள் செய்த மாவட்டம் வேலூர் மாவட்டம். 1806 ஆண்டு முதல் 2026 இன்று வரை பல பெருமைகள் உண்டு. அதில் குறிப்பாக 1806 ஆண்டு சிப்பாய் கழகம் நடந்த ஒரு புரட்சியும், நம்முடைய நாட்டின் தலைநகரான டெல்லியில் செங்கோட்டையில் பறந்து கொண்டிருக்கின்ற மூவர்ண கொடி வேலூர் மாவட்டத்தில்தான் நெய்யப்பட்டு அனுப்பப்பட்டது என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலேயே அதிக முன்னாள் இராணுவர்கள் கொண்ட மாவட்டம் நம்முடைய வேலூர் மாவட்டம். இத்தனை பெருமை மிக்க இந்த மாவட்டத்தில் இராணுவ வீரர்களுடைய கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்களும், அவருக்கு கிடைக்க வேண்டிய பல சிறப்புமிக்க எடுத்துக்காட்டான பல நலத்திட்டங்களும் கிடைக்கின்றதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. இந்த கேள்விக்குறிகளை எல்லாம் நாம் எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த கேள்விக்குறையை நீக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வெட்டரான்ஸ் உரிமைக்குரல் என்னும் யூடியூப் சேனலுடைய ஒரு நோக்கம். இந்த சமுதாயத்திற்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். இருசக்கர வாகனத்திற்கு 2 சக்கரங்கள் எப்படி முக்கியமோ, மனிதனாக பிறந்த நமக்கு 2 கண்கள் எப்படி முக்கியமோ, சிறகடித்து பறக்கும் பறவைக்கு 2 இறக்கைகள் எப்படி முக்கியமோ, தான் பெற்றெடுத்த பிள்ளையோ ஆணோ பெண்ணோ இருவரும் சமம் என்ற கோட்பாடோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தில், நம் நாட்டிற்காக நம்முடைய பாதுகாப்பிற்காகவும் இரவும் பகலும் பாராது உழைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய இரத்த சொந்தங்களான இந்திய இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவர்களுக்கும் விவசாயிகளுக்கும், நம்முடைய நாட்டின் இரு கண்களாக விளங்கக்கூடிய ஜவான் அண்ட் கிசான் இருவரையும் நாம் மதிப்போம், இராணுவத்தை மதிப்போம், விவசாயத்தை காப்போம் என்று கொள்கையோடு இந்த வெட்டரான்ஸ் யூடியூப் சேனல் நாம் தொடங்கியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல இராணுவம், பொதுவாக இராணுவ வாழ்க்கை, ஏன்னா இது நம்முடைய யூடியூப் சேனலுடைய பேர் வெட்டரான்ஸ் உரிமைக்குரல் அப்படின்னும் போது இராணுவர்களுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு, இராணுவத்தில் எப்படியெல்லாம் போயிட்டு நம்முடைய தியாகம் செய்துட்டு நம்ம நாட்டுக்கு திரும்புறோம் அப்படின்றது நம்ம கம்பல்சரி சொல்லி ஆகும். வேலூர் மாவட்டத்தில் 48,000 இராணுவ குடும்பங்கள் உள்ளது. இருப்பினும் அவர் சொந்த பந்தங்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கும் இராணுவம்னா என்ன அப்படின்றது தெரியப்படுத்தணும். ஸ்பெஷலி சமுதாயத்துல என்ன, இராணுவ வீரர்களுக்கு என்ன எல்லாமே கிடைக்குது, எல்லாமே ஃப்ரீ தானே. நாட்டில் நம்முடைய நாட்டில் பாதி பைசா இராணுவத்துக்காக செலவு பண்றோம். கோடி கோடி கொடுத்தாலும்
ஒரு உயிர் நான் தியாகம் செய்கிறேன் அப்படின்னு யாருமே முன்வர முடியாத இராணுவ வீரர்களை தவிர காவல்துறையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது நம்முடைய ஒரு பெரிய தியாகம். இதுல யாருக்கும் மாற்று கருத்தே இருக்கிற இராணுவர்கள் ஒரு பெரிய தியாகம். இராணுவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும். இந்த சேனலுக்கு இது கம்பல்சரி சொல்லணும். இராணுவ வீரர்கள் 18 வயசுல, அது 18 வயசுன்றது ஒரு ஒரு நல்ல ஒரு இளமை மிக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வயது. அந்த வயதுல இராணுவ வீரன் தன்னுடைய சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி அக்கா உற்றார் உறவினர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரையும் விட்டுட்டு நாட்டை நம்முடைய அவனுடைய நாடு தமிழ்நாடு எக்ஸாம்பிள் தமிழ்நாடை விட்டுட்டு அவன் இராணுவத்துல பணியாற்ற போறான். அந்த பணியாற்றும் போது 3 வருட காலங்கள் அவனுடைய ட்ரைனிங் முடிச்சுட்டு அவனுடைய நாட்டிற்காக நான் அர்ப்பணிக்க ஒரு சபதம் எடுக்கிறான் இராணுவ வீரன். அந்த சபதம் எடுத்து ஐயால்டோல் மீன்ஸ் நான் வட மாநிலத்திற்கு அவன் செல்லும் போது இங்க இருக்கிற கிளைமேட் வேற, அங்க இருக்கிற கிளைமேட் வேற. அந்த கிளைமேட்டுக்கு அவனுடைய எவ்வளவெல்லாம் இன்னல்கள் பட்டு நம் நாட்டிற்காக இதெல்லாம் மறந்துடுவான். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த நாட்டுக்காக மறந்துடுவான். இராணுவர்கள் பொதுவா மெயின் டார்கெட் அவங்களுக்கு பாதுகாப்பு. நம்ம வீட்டை நம்ம பாதுகாக்கணும், தட்ஸ் ஆல். அதே மாதிரி நம்ம நாட்டை நம்ம பாதுகாக்கணும். எதை வந்தாலும் நாங்க ரெடி, எதவும் வந்தாலும் நான் சந்திக்க தயார் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தன்னுடைய நாட்டின் எல்லையில் சென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அவனுடைய விழிமேல் விழி வைத்து துப்பாக்கி முனையில் அவன் உயிரை துப்பாக்கி முனையில் வைத்து நாட்டிற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு 30-40 வருடங்கள் கழித்து தன் வீடு திரும்புவான். அது எல்லாமே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வருவான். அந்த பிட்வீன் கேப்ல நிறைய ஒரு ஜோக்ஸ் நிறைய நானும் பண்ணியிருக்கிறேன், பட் நீங்களும் பண்ணியிருப்பீங்க. என்ன ஒரு ஜோக்ஸ்னா, வீட்டுல இருந்து போன் வரும், இந்த மாதிரி நம்மளோட நிலம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் எடுத்துட்டு போனோம், நம்ம வீட்டுல யாரும் இல்லை, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். அது ஒரு பக்கம். நம்முடைய குழந்தைகளுடைய பர்த் சர்டிபிகேட்ல இந்த பேர் இல்லை அந்த பேர் இல்லை, என்னோட ஆதார் கார்டில் இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது, நீ ஆர்மி இருக்கால் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு பலதட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்து போன் பண்ணுவாங்க. அப்போ இராணுவ வீரர்கள் ஒண்ணுதான் சொல்லுவான். ஒரே ஒரு ஆன்சர் தான் இராணுவ வீரர்கள் இருக்கும். அப்போ சர்வீஸ்ல செய்யும்போது, நான் பென்ஷன் வருவேன், அதற்கு அப்புறம் நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் பென்ஷன் வரேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் பென்ஷன் வரேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் அவனுடைய பதில். ஏன் சொல்ல வரான்னா, இராணுவ வீரர் 40 வருஷம் கழிச்சுட்டு நம்ம வெளியே போயிடுச்சுன்னா எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், சமுதாயத்தில் நம்ம இராணுவ வீரர்கிட்ட ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு வருவான். வரும்போது அவனுடைய பாதி வாழ்க்கை இராணுவத்தில் முடிச்சிருவான், பாதி வாழ்க்கைக்கு வீட்டுக்கு வரான். அந்த பிட்வீன் கேப்ல இன்னொரு இது சொல்லணும். இராணுவ வீரனுக்கு அவங்களோட வீட்டுல குடும்பத்தார் ஒரு தீபாவளியும் ஒரு ஃபெஸ்டிவல் வரும். அந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் வரும்போது பட்டாசுகள் வெடித்து தன் குழந்தைகள் அம்மா அப்பா எல்லாமே சந்தோஷமா விளையாடுவாங்க. ஆனால் அப்பா அம்மாவுக்கும் பெற்ற மகனுக்கும் தாய் தந்தைக்கும் அக்கா அண்ணனுக்கும் யாருக்குமே தெரியாது, நம்ம பையன் நம்ம அண்ணன் நம்ம தம்பி ஆர்மில இருக்கிறான், நல்லா இந்த தீபாவளி லீவ் விட்டு இருப்பாங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இராணுவ வீரருக்கு வருடம் முழுவதும் தீபாவளி என்றது அவங்களுக்கு தெரியாது. தீபாவளின்னா நார்மல் நம்ம ஜாலியா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. அவனுக்கு வருஷம் ஃபுல்லா தீபாவளி தான். டெய்லியுமே பட்டாசு சத்தம் தான் கேட்டுட்டு இருக்கும். அவனுடைய ஒவ்வொரு பட்டாசு சத்தமும் ஒவ்வொரு வெடி சத்தமும் கேட்கும் போது அவனுடைய டோட்டல் அவனுடைய பாடியை ஷேக் ஆகும். அந்த ஒரு சூழ்நிலையிலும் அவன் தயங்காமல் அசுராமல் நம் நாட்டுக்காக பாதுகாத்துட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். தன்னுடைய செல்ஃப் பணிகளை நாம் முடிச்சுக்கலாம், நம்ம ஆர்மிலேருந்து பென்ஷன் வந்துட்டோம், நம்மளுடைய வேலைகளை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் வீடு வரும்போது அவன் வயதோ கிட்டத்தட்ட 50 to 60 பிட்வீன் கேப்ல இருக்கும். மேக்சிமம் டு மினிமம் டு மேக்சிமம்.
அப்படி இருக்கும்போது 60 வயதுல சில ராணுவர்கள் என்ன பண்ணுவாங்க, வந்த உடனே வந்து ரீசெட்டில்மெண்ட் ஜாப் எதுக்கு போறாங்க ஆர்மிக்காரங்கன்னா, அவங்க ஆர்மியில இருக்கும்போது ஒரு 60,000 70,000 அவங்களுக்கு பேமெண்ட் கிடைச்சிட்டு இருக்கும். வீட்டுக்கு வரும்போது பார்த்தாச்சுன்னா பென்ஷன் ஆகிட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடும். ஒரு 40 ரூபா 50 ரூபா கம்மியாயிடும். 60,000 வாங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்ட காலத்தை வந்துட்டு 40,000 வாங்கும்போது அவங்க குடும்பத்தை ரன் செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால வந்து அவங்க ரீசெட்டில்மெண்ட் ஜாபுக்கு இப்போ தொடங்கிடுவான். அந்த ரீசெட்டில்மெண்ட் ஜாபுக்கு போன பிட்வீன் கேப்ல அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய செல்ஃப் பிரச்சனைகள். இப்போ வந்து ஒரு ராணுவம் அப்படின்னா வந்து அவனுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் சோல்ஜர் போர்டில் இந்த நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல என்னென்ன நலத்திட்டங்கள் கிடைக்குது, அதை எப்படி நம்ம பெறணும். இப்போ எக்ஸாம்பிள், நம்முடைய தாய் தந்தையோட பெயர், மகனுடைய பெயர், பிள்ளைகளுடைய பெயர் இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆண்வர் இறந்த பிறகு அவன் நெக்ஸ்ட் ஃபர்தர் யாருக்கு கிடைக்கும் அந்த பென்ஷன், அந்த ஸ்பெஷலிட்டி யாருக்கு கிடைக்கும். மனைவி போயிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஃபர்தர் யாருக்கு பென்ஷன் கிடைக்கும். அப்போ யாரெல்லாம் பேர் சேர்க்கணும், அது எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணணும், பேரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும், எந்தெந்த ப்ரூஃப்ல நமக்கு எப்படியெல்லாம் பேர் இருக்கணும் அப்படின்னு நமக்கு அது அந்த வெளி உலகம் தெரியாமல் நாம் இந்த சமுதாயத்தில் வரும்போது அதை ஒன்று ஒன்றாக நம்ம மாற்றும் போது வந்து ஒரு சமுதாயத்தில் நம்ம போய் நேர வேண்டிய சுச்சுவேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நேம் சேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு குழந்தைது வந்து ஒரு நேம் தவறுதலா மிஸ் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு நம்ம முன்னாள் ஆண்டு ஒரு ஃபாதரோ மதரோ, எக்ஸாம்பிள் எங்க ஃபாதர் மதரோ எடுத்துட்டீங்கன்னா வந்து 1960 வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் நம்ம வயசு கேட்டாங்க, ஆரம்பிச்சு சொன்னோம். ஆதார் கார்டில் ஒரு வயசு வந்துருச்சு, பேன் கார்டில் ஒரு வயசு போயிடுச்சு, ஓட்டர் ஐடியில் ஒரு வயசு ஆயிடுச்சு, ஒரு டேட் ஆஃப் பர்த் ஒரு பேர் போட்டாங்க. இப்போ இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஆர்மி இருக்கால மேட்ச் ஆகாது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாது. அப்போ வந்து ஆக்சுவலி நமக்கே கொஞ்சம் ஜஸ்ட் அப்படி தலை சுத்த ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குளறுபடிகள், இந்த குளறுபடிகள் எல்லாம் வந்து அவன் வந்து சேர்க்கும் போது ஏதாவது ஒரு சமுதாயத்தை நாடியே ஆகணும். எக்ஸாம்பிள், ஆதார் கார்டு எடுத்து சொல்லிட்டு போகணும். ஆதார் சார் என்ரோல் சென்டர் போயிடுச்சுன்னா எனக்கு 2 ப்ரூஃப் கொடுங்க. ஒன்று வந்து பர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க, ஒன்று வந்து எஸ்எல்சி மார்க் ஷீட். 1960 எந்த எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் இருந்தாச்சு, எந்த பயோமெ இதுல இருந்தாச்சு, பார்கோடு இருந்தாச்சு இல்லை. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் அந்த ராணுவ வீரன் என்ன பண்ணணும், ஆதார் கார்டு எப்படி, பேன் கார்டு எப்படி பண்ணோம், ஓட்டர் ஐடி எப்படி பண்ணோம், இந்த 3 ப்ரூஃப் வச்சுட்டு ஆர்மி ரெக்கார்டில் மாற்றலாம். ஆர்மி ரெக்கார்டில் மாற்றும் போது அவன் மறுபடியும் சமுதாயத்துக்கிட்ட தான் போகணும். ஒரு நோட்டரியோ ஒரு எப்படியோ கிளாஸ் ஒன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போகணும். கிளாஸ் ஒன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிடுச்சுன்னா வந்து இது எனக்கு அதிகாரம் இல்லை, இருவரும் ஒருவர் தான் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராணுவ வீரன் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாத பல விஷயங்கள்ல மாட்டிட்டு நசுக்கப்படும் ஒரு சூழ்நிலை. என்னடா அது ஆர்மிலே நம்ம ஜாலியா இருக்கணும், இந்த அளவுக்கு நம்ம டார்ச்சர் கிடைக்குது இப்ப சமுதாயத்துல அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையால் இதையெல்லாம் எண்ணிதான் நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு ராணுவ வீரர்கள் இந்த மாதிரி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுதான் நம்ம பல யோசனைகளை செய்துதான் இந்த வெட்டரான்ஸ் உரிமை குரல் என்னும் ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஓபன் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து எந்தவித பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எங்கள் நிர்வாகத்தை நீங்க அணுகலாம். நான் உங்களோடு பயணிப்பேன். உங்கள் பிரச்சனைகளை குறித்தும் உங்களுக்காகவே நான் என்ற ஒரு குரல் உங்கள் இல்லங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் வெட்டரான்ஸ் உரிமை குரல். நீங்கள் எங்களை தொடர்ந்து ஆதரித்து எங்களை உற்சாகப்படுத்தினால் மட்டுமே உங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நாங்கள் வந்து அதை வந்து விளக்க முடியும். நீங்க எங்களுக்கு ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுக்கணும். சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நாங்க எப்படி பண்ணோம், நாங்க டைரக்ஷன் காட்டுறோம். ஒரு ரெவென்யூவிலையோ ஒரு இதுல காட்டிட்டு உங்களுக்கு அது தகுந்த ஒரு சொல்யூஷன், தகுந்த ப்ராப்ளம் அதை எப்படி நீங்க சால்வ் பண்ண முறைப்படி எப்படி சால்வ் பண்றது நாங்க உங்களுக்கு ஈஸியாக தான் ஒரு அழைப்புகள் நாங்கள் சொல்லுவோம். இந்த யூடியூப் சேனல் திறன்பதற்கு இந்த நம்ம வெட்டரான்ஸ் உரிமை குரல் சேனல் வந்து பல பேர் யோசனை சொன்னாங்க. வேற இவங்களை கூப்பிடலாம், பெரிய பெரிய விஐபிகளை கூப்பிடலாம். ஏன் நான் ஒண்ணுதான் நினைச்சேன், நம்மளையே தாழ்த்திக்க கூடாது. ராணுவ வீரர்கள் எந்த விதத்திலும் கம்மி கிடையாது. நம்ம கிட்ட என்ன தகுதி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, சிவில்ல ஒரு டீச்சர்னா டீச்சர் வேலை மட்டும் தான் பார்ப்பாங்க, ஒரு டிரைவர்னா டிரைவர் வேலை மட்டும் தான் பார்ப்பாங்க, ஒரு இது வாட்ச்மேன்னா வாட்ச்மேன் வேலை மட்டும் தான் பார்ப்பாங்க, ஒரு சர்வேர்னா சர்வேர் வேலை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஆனால் ராணுவ வீரர்கள் அப்படி கிடையாது. ராணுவ வீரர்கள் எல்லாம் தெரிந்து இருக்கணும். உங்களுக்கு நமக்கே தெரியும், ராணுவ வீரர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சமுதாயத்திற்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் ராணுவ வீரர்களுக்கு தெரியும். ஒரு ராணுவ வீரன்
கீழ் வேலையிலிருந்து மேல் வேலை வரை டை கட்டிட்டு இருந்து எல்லா வேலையும் செய்ய அவனுக்கு ஒரு அருகதை இருக்குது. ஏன்னா அவனுக்கு எல்லாமே ட்ரைன் பேஸ் பண்ணி கொடுக்குறான். ஒரு ராணுவ வீரன் ஒரு வாருக்கு போய் அட்டன் பண்ணிட்டே அப்படின்னா அங்க போயிட்டு வந்து சாப்பாடு செய்யறதுக்கு இன்னொரு ஆள் வேணும், நத்திங். நீயே ஏ டு ஜெட் எல்லாமே செய்து நீயே உண்டு, நீயே தங்குமிடத்திற்கு படுக்க வசதி, கழிவறை வசதி எல்லாமே நீயே செஞ்சுக்கோ இண்டிவிஜுவல். அதுதான் ராணுவம். ராணுவம்ன்றது இந்தியன் ஆர்மிக்கு பேக் போன் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. என்னது டிசிப்ளின். அந்த டிசிப்ளினை பேக் போன் ஆஃப் த இந்தியன் ஆர்மிங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு டிசிப்ளின்ல நம்ம ராணுவத்துல பணி செஞ்சுட்டு வந்துட்டோம். ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, பல பேர் சொன்னாங்க, நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன், நம்ம ராணுவர்களில் என்ன தகுதி கிடையாது, யாருக்கு தகுதி கிடையாது, அதை சொல்லுங்க என்று நினைத்தேன். அப்போது சில மாமனிதர்கள் எனக்கு நினைவுக்கு வந்தார்கள். அந்த மாமனிதர்கள் நம் முன்னாள் ராணுவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறார்கள். அதனால்தான் இந்த மாமனிதர்கள் அழைத்து இன்று வெட்ரான்ஸ் உரிமை குரல் என்னும் யூடியூப் சேனலை திறந்து உள்ளோம். அந்த மாமனிதர்கள் யார் யார் எங்களுக்கு உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும், யார் அவங்க யார் அவங்க சொல்லிட்டு, அந்த மாமனிதர்களை போன்று ஒவ்வொரு இராணுவ வீரரும் நினைத்த சமுதாயத்தில் இடம் பெற்றால் நாம் யாருக்கும் அடிப்படை தேவையில்லை. அந்த மாமனிதர்கள் யார் என்று நீங்கள் இப்போது இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள். வெட்ரான்ஸ் உரிமை குரல் நேயர்களே, இந்த யூடியூப் சேனல் திறப்பதற்கு சிறப்பு விருதுகள் யார் யார் என வந்திருக்கிறார்கள் பார்த்திருப்பீர்கள். இவர்களை பற்றிய முழு விவரம், இவருடைய சாதனைகளை பற்றியும் ஒவ்வொரு காணொலி மூலம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். முயற்சி, விடாமுயற்சி, அந்த முயற்சிகள் என்னென்ன முயற்சி செய்திருக்கார்கள் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். நீங்கள் எங்களை தொடர்ந்து ஆதரித்து எங்களை உற்சாகப்படுத்தினால் மட்டுமே உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை குறித்தும் நாங்கள் விரிவாக விளக்க இயலும். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு கடந்து போக வேண்டாம், அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் செய்யும் போது, ஒவ்வொரு பெல் பட்டன் நீங்கள் தொடும் போது எங்களை உற்சாகப்படுத்தும்.